ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன இன் லவ் அண்ட் டீப் வாட்டர் என்ற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கான மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். என்னடா இது வரைக்கும் எந்த படத்துலயும் சொல்லாத ஜேனரான ரொமான்ஸ் சொல்லிருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதாங்க, படத்துல மிஸ்ட்ரி எந்த அளவு இருக்குன்றத படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். ஆனா ரொமான்ஸ் தாறு மாறு தக்காளி சோறு. பட் நமக்கு தான் அந்த சனியா வந்து தொலைய மாட்டேங்குது. எப்படி உங்கள்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம கொண்டு போக பாக்குறேன். அதை மீறியும் குற்றம் குறை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் படத்தோட கதையை பத்தி கேட்டீங்கன்னா, 4200 பயணிகளோட ஜப்பான்ல இருந்து கிளம்புற ஒரு கப்பல் போயிட்டு இருக்க வழியில அதுல ஒரு கொலை நடக்குது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, கொலை நடந்திருக்குன்ற விஷயமே கப்பல்ல இருக்க சில பேரை தவிர வேற யாருக்கும் தெரியல. அப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்ச அதே கப்பல்ல வேலை செய்யற ஒரு பட்லரும் அந்த கப்பலுக்கு கெஸ்டா வந்த ஒரு பொண்ணும் சேர்ந்து நடந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல இவங்களுக்குள்ள காதல் தீ எப்படி கொழுந்து விட்டு எரியுது, கடைசியா நடந்த கொலையை யாரு பண்ணதுன்றதை கண்டுபிடிச்சு அதை இவங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. வாங்களேன், லவ்வ எப்படி ஜவ்வா இழுக்கிறாங்கன்றத படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஜப்பான்ல இருந்து ஒரு கப்பல் 4200 பயணிகளோட அதோட பயணத்தை ஆரம்பிக்குது. கப்பல்ல இருக்க மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல அதே கப்பல்ல வேலை செய்யற 2 பட்லரை காட்டுறாங்க. கப்பலுக்கு வரப்போற கெஸ்ட்டுக்கலாம் என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு சர்வ் பண்றதா இவங்களோட வேலை. இந்த 2 பேர்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு சாந்தமே மறு உருவம் எடுத்த மாதிரி சொக்கா ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் படத்தோட ஹீரோவும் இந்த பட்லரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கப்பலை வழி நடத்தி கொண்டு போக வேண்டிய கேப்டன் அவங்க ஒரு லேடி. அவங்க தனக்குள்ள தன்னை சேப்பாக்கம் செலிபிரிட்டி நினைச்சிட்டு இருப்பாங்களோ என்னவோ, தனக்குன்னு ஒரு கேமரா டீம் வச்சுக்கிட்டு கப்பலை ஒழுங்கா ஓட்டுறாங்களோ இல்லையோ, கப்பல்ல அங்க இங்கன்னு இவங்களோட அருமை பெருமையை பேசி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்த ஒரு பட்லர், தல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தல, நீ வந்தாதான் தல சமாளிக்க முடியும்னு சொன்னதும் ஹீரோவும் விருட்டுன்னு கிளம்புறாரு. அடேங்கப்பா, ஹீரோ நடந்து போற தோரணையை பார்த்தா இன்னைக்கு பஞ்சாயத்து பண்றவனுக்கு பாடதான் போலியே அப்படின்னு நம்ம நினைச்சா, கடவுளே கணபதி, நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்கு அப்படியே உல்டாவா நடக்குது. பிரச்சனை பண்ற கஸ்டமர் கிட்ட போன ஹீரோ, ஐயா இந்த கப்பல்ல உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் நடந்திருந்தா அதுக்கு நான் மிக தாழ்மையா மன்னிப்பு கேட்கறேன்னு பிரச்சனை பண்றவனுக்கு முன்னால மண்டியே போட்டுறாரு. சோ இதுதான் ஹீரோவோட கேரக்டர். கப்பலுக்கு வர கஸ்டமர்ஸ் யாரும் கொஞ்சம் கூட முகம் சுழிச்சிடக்கூடாது. அதனால அவங்க என்ன கேட்டாலும் சரி, அது இவருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை அப்படியே செஞ்சிருவாரு. இதனாலேயே கப்பல்ல ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா கப்பல்ல வேலை செய்யறவனுங்க அதை சால்வ் பண்ண ஹீரோவை யூஸ் பண்ணிப்பானுங்க. இப்படி ஹீரோவுக்கான இன்ட்ரோ கொடுத்ததும் அடுத்து இதே கப்பல்ல இருக்க ஒரு குட்டி பொண்ணு குட்டி பையனை காட்டுறாங்க. இவங்க யாருன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். இவங்க இல்லாம ஒரு மெஜிஷியன் புதுசா கப்பலுக்கு கெஸ்டா வராரு. அது இல்லாம கப்பல்ல ஏற்கனவே ஒரு டாக்டர் ஃபேமிலியே இருக்கு. ஃபேமிலியில வயசான ஒருத்தவர், அவரோட பேரை நம்ம மூத்த கைன்னு வச்சுப்போம். இவர் முன்னொரு காலத்துல டாக்டரா இருந்தவர். மெடிக்கல் ஃபீல்டுல இவரை காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. இவரோட பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் இவரோட பையன் தான் பாத்துக்கிறான். இவனும் ஒரு டாக்டர் தான். சோ இவன் பேரை நம்ம டாக்டர் பையன்னு வச்சுப்போம். கப்பல்ல மூத்த கை, டாக்டர் பையன், அவனோட பொண்டாட்டி, இவங்களுக்கு பிறந்த பொன் குழந்தைன்னு எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு குட்டி பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு பிறந்த பொண்ணு. அப்புறம் அவ கூடவே ஒரு பையனை பார்த்திருந்தோமே, அவன் இந்த குடும்பத்துல வேலை செய்யற வேலைக்கார லேடியோட பையன். அவங்க எப்படி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாங்களோ அதே மாதிரி குட்டி பொண்ணுக்கு வேலை செய்யறதுக்காக பையனை குடும்பத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு காட்டினதும் கப்பலுக்கு கெஸ்டா வந்த மெஜிஷியன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல சீட்டு கட்ட வச்சு ஒரு மேஜிக்கா பண்றாரு. இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல மூத்த கையோட ஃபேமிலி அவங்களோட ரூமுக்கு போகுது. இப்பதானே இந்த ஃபேமிலியை ஆஹா ஓஹோன்னு அமோகமா சொன்னோம். அதுக்குள்ள குடும்பத்துல ஒருத்தவன் தர்ற லோக்கல் வேலையை காட்டுறான். ரூமுக்குள்ள போனதுமே, அப்பா நானும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், நீ சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரியே தெரியல, சொத்தெல்லாம் நீ யார் பேர்ல தான் எழுதி வச்சிருக்க அப்படின்னு டாக்டர் பையன் மூத்த கை கிட்ட சொத்தை கேக்குறான். உள்ளே பெத்தவருக்கு தெரியும்ல அது கருமையா எருமையான்னு. சோ இவங்கிட்ட சொத்தை கொடுத்தா அதுல சல்லி பைசா கூட தேராதுன்றது மூத்த கைக்கு நல்லா தெரியும். அதனால மூத்த கை அவரோட சொத்து மொத்தத்தையும் ரொம்ப வருஷமா குடும்பத்துக்கு உண்மையா உழைக்கிற வேலைக்காரியோட பேர்ல எழுதிட்டாரு. அந்த குடும்பத்துல அப்படி போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ இவரோட ரூம்ல தூங்க போறப்போ, ஹீரோ காதலிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு நாளைக்கு இந்த கப்பல்ல கெஸ்டா வர மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆள் வரப்போறாளேன்ற சந்தோஷத்துல ஹீரோவும் ஆனந்தமா தான் இருந்தாரு. இப்ப எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதனால நாளைக்கு என்னால கப்பல்ல வர முடியாதுன்னு அந்த பொண்ணு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. பதறி போன ஹீரோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம்னு கால் பண்ணா பதிலுக்கு அவ போனையே எடுக்க மாட்டா. இதுக்கு அடுத்த நாள் கப்பல் வேற ஒரு ஸ்டாப்ல நின்னதும் இன்னும் சில பேர் கப்பல்ல ஏறாங்க. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 கப்பல்ஸ். அதுல ஒருத்தவங்க அங்கிள் ஆண்டி ஏஜ், சோ அவங்க பேரை நம்ம பெரிய கப்பல்னும்,
இன்னொருத்தவங்க வயசு பசங்க. அவங்க பேரை நம்ம சின்ன கப்பல்னு வச்சுப்போமே. இவங்க ஏறினதுக்கு அப்புறம் கப்பல் கிளம்ப போற டைமா பார்த்து மூச்சா புடிச்சிட்டு ஒரு பொண்ணு அறக்க பறக்க கப்பல்ல வந்து ஏறினதோட ஹீரோ மேலையும் வந்து விழுந்துடுறா. அப்படி விழுந்த பொண்ணு தாங்க படத்தோட ஹீரோயின். ஹீரோ தான் எல்லாரையும் அந்த தாங்குவாரே. சோ தான் மேல விழுந்த ஹீரோயினையும் தாங்கிட்டு நீங்க எங்க மேடம் போனோம்னு ஹீரோ கேட்டா, இந்த பக்கம் ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட காதலி கப்பல்ல வர மாதிரி இருந்துச்சு இல்ல, பட் அவ வரல. ஆனா அது ஹீரோயினுக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்ததா நினைச்சுக்கிட்டு நான் அந்த பொண்ணை பார்க்கணும், அவளோட ரூம் எங்க இருக்குன்னு ஹீரோயின் ரூமை தேடிட்டு இருக்கா. ஹீரோவுக்கா ஒண்ணுமே புரியல. இவ ஏண்டா தேவையில்லாம நம்ம ஆளை பத்தி கேக்குறான்னு ஹீரோயினுக்கு பின்னாலேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தின ஹீரோ, நீங்க ஏங்க அவளை பார்க்கணும், என்ன பிரச்சனைன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட யூனிஃபார்ம்ல இருக்க டேக வச்சு ஹீரோவோட பேர் என்னன்றத பார்த்த ஹீரோயின், வாடா வேண்டுதலுக்கு வாங்கின வெள்ளை உளுந்து, நீதானா அது, நான் தேடி வந்த பொண்ணோட காதல நீதானே, எங்க இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவளுக்கு வேற ஒரு வேலை இருக்காங்க, அதனால அவளால கப்பல்ல வர முடியல, எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கன்னு ஹீரோ சொன்னா, ஓ ஷிட், அந்த பொண்ணு கப்பலுக்கு வரலையா, அப்ப கதை வேற மாதிரி போதா, ஐயோ நான் உடனே கப்பலை விட்டு இறங்கி ஆகணுமே அப்படின்னு ஹீரோ சொன்னதை கேட்டதும் ஹீரோயின் துடிக்கிறா. எவ்வளவு துடிச்சாலும் ஒண்ணும் புண்ணியம் இல்ல, கப்பல் ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. சோ ஹீரோயினால இறங்க முடியாது. இதுக்கப்புறம் தான் ஹீரோ நின்னு நிதானமா பொறுமையா கேக்குறாரு, என்னதாங்க உங்க பிரச்சனை, நீங்க பதறி இருக்க எல்லாரையும் மண்டைக்காய விடுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கோலேன்னு ஹீரோ கேட்டதும் தூக்கி போட்டா பாருங்க ஹீரோயின் ஒரு குண்டை. ஏன்பா உன் ஆள் கப்பல்ல வராததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற, அவளுக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு அதனால வரலன்னு நினைக்கிறியா, அவ உன்னை நல்லா ஏமாத்திருக்காடா, அவளுக்கு வேற ஒரு ஆளோட அஃபைர் இருக்கு, அவன் கூட சேர்ந்து எங்கேயோ வெளியே போனதுனாலதான் அவளால வர முடியல இப்படின்னு ஹீரோயின் சொல்லவே, சும்மா விளையாடாதீங்க, என் ஆள்லாம் ஒரு படிதாண்டா பத்தினி, அவ உத்து பார்த்தா பச்சை மரமே பத்தி எரியும், அவன் மேல அபாண்டமா பழி போடுறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றத ஹீரோ நம்பவே மாட்டாரு. டே எருமை நீ இங்கேயே நின்று வியாக்கியானம் பேசிட்டு, அங்க உன் ஆள் இன்னொருத்தவங்க கூட உல்லாசமா இருக்கா, நான் ஏன் இதெல்லாம் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு தெரியுமா, வக்காலி உன் ஆள் கூட சேர்ந்து சுத்துறதே என்னோட ஆள் தான்டா, அவ உன்னை ஏமாத்தினான்னா என் ஆள் என்ன ஏமாத்திட்டான், இவனுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க, சொன்னா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கப்பல் கரையில இருந்து மூவ் ஆகுது. இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட நைட்டு கப்பல்ல ஒரு பார்ட்டி நடக்குது. இன்னொரு பக்கம் ரூம்ல தனியா இருந்த ஹீரோயின் இவளோட ரூமுக்கு ஏர் பியூரிஃபையர் வேணும்னு கேக்குறா. ஹீரோ தான் அதை எடுத்துட்டு போறாரு. ரூமுக்குள்ள வந்த ஹீரோவை பார்த்ததுமே காலையில பேசினா அதே டாபிக்க மறுபடியும் ஹீரோயின் கண்டினியூ பண்றா. டேய் எப்படியாவது கப்பலை திரும்ப ஜப்பானுக்கு திருப்ப சொல்லாண்டா, டேய் தம்புடோ அங்க உன் ஆளும் என் ஆளும் எந்த லெவலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல, நான் ஏற்கனவே ஆளோட போன்ல ஒரு ஹேக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உன் ஆளும் இவனும் சாட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கர்ண கொடூரமா பேசியிருக்கானுங்க, நீயே இதை பாரு, கண்ணீர் விட்டு கதறுவன்னு ஹீரோயின் போனை ஹீரோ கிட்ட கொடுக்க, ஆரம்பத்துல ஹீரோ போனை வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படி உண்மையா இருந்தா நம்மால் என்ன பேசியிருக்கான்றத பார்க்கணும்னு அந்த கியூரியாசிட்டியில ஹீரோவும் ஹீரோயின் கொடுத்த போனை வாங்கி பாக்குறாரு. அதுல பேச ஆரம்பிச்ச ரெண்டு பேரும் ஆரம்பத்துல குடியில ஆரம்பிச்சு குடுத்தன நடத்துற வரைக்கும் போயிட்டானுங்க. இப்ப இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்க இதே சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயோ ரூமை போட்டு உல்லாசமா இருக்க போறாங்கன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்ட சாட்ல தெரியுது. எங்க இருந்துடா வரீங்க, நானே ஆள்கிட்ட இப்படிலாம் பேசினது இல்லையேடா, நீ இந்த வழி வழிஞ்சிருக்கேடா அப்படின்னு சேட்டெல்லாம் பார்த்த ஹீரோ ஹீரோயின் சொன்ன மாதிரியே கண்ணீர் விட்டு கதறாரு. அதுவும் ஹீரோயினுக்கு முன்னால கதறல. ஒரே நிமிஷம் இருங்களேன், இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன்னு பாத்ரூமுக்குள்ள போன ஹீரோ அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஆனா என்ன பண்ணியும் கப்பல் கிளம்பிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்காக 4000 பேர் திரும்ப ஜப்பானுக்கு போக முடியாதுல்ல. சோ நடக்கட்டும்னு ஹீரோ அதை அப்படியே விட்டுறாரு. இன்னொரு பக்கம் மூத்தகையும் அவரோட மருமகளும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப மூத்தகை இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு கடந்த கால சம்பவத்தை பத்தி மருமக கிட்ட சொல்றாரு. அதாவது பல வருஷத்துக்கு முன்னால மூத்தகை டாக்டரா இருக்கப்போ கல்யாணமான ஒரு லேடி ஆபரேஷனுக்காக மூத்தகை கிட்ட வந்திருக்கா. இந்த ஆள் இருக்கான் பாருங்க, நல்லா கிபியில பிறந்த பிபி வாய மாதிரி, இவனுக்கு தொழில ஒரு அதப்பு, நம்ம தொட்டாலே எல்லாம் தொலைங்கிடும், இது வரைக்கும் நம்ம கை வச்ச எந்த ஆபரேஷனும் தோத்ததில்ல, இது மட்டும் தோத்துருவா போதுன்ற அசால்ட்ல ஆபரேஷனை பண்றப்போ கொஞ்சம் எசகு பசக தப்பு பண்ணிடுறாரு. அதுல அந்த லேடியும் இறந்து போயிடுறா. பொண்டாட்டி போயிட்டாலேன்ற துக்கத்துல அவளோட புருஷன் ஹாஸ்பிட்டலே அதிர்ற அளவுக்கு அழுது புலம்பிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்த மூத்தகை இனிமேல் வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு இன்னைய வரைக்கும் கண்ணியவானா நடந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக மூத்தகை மருமக கிட்ட சொல்றான்னா, அவ பண்ண ஒரு தப்ப சுட்டி காட்டுறதுக்காகத்தான். இந்த டாக்டர் பையனுக்கும் மருமகளுக்கும் பிறந்த பொண்ணுன்னு ஒருத்தைய பாத்திருந்தோம்ல, ஆக்சுவலா அது இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையே இல்ல போல, மருமக வேற அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்ததுனால பிறந்த குழந்தை இது மூத்த கைக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த
இந்த காரணத்தினாலதான் மூத்த கை சொத்தை இவங்களுக்கு எழுதாம, சொத்தை இவங்களுக்கு எழுதுனா அது எப்படியும் இந்த பொண்ணுக்கு தானே வந்து சேரும், நம்ம வாரிசா இல்லாதவளுக்கு எதுக்கு சொத்து எழுதணும்னு தான் வேலைக்காரியோட பேர்ல சொத்து எல்லாத்தையும் எழுதிட்டாரு. இப்படி மூத்த கை அவருக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் மருமக கிட்ட ஓப்பனா சொன்னதும் அவளுக்கு ஒரு அல்லு. ஆத்தாடி, இந்த ஆளுக்கு நம்மளை பத்தின உண்மைலாம் தெரிஞ்சு போச்சு போலியே, இதை போய் இவன் வெளியே சொல்லிட்டான்னா நம்ம வாழ்க்கையில இருக்க வசந்தெல்லாம் காணாம போயிடும். சோ வேற வழியே இல்ல, இந்த ஆளை போட்டு தள்ளுறதா ஒரே சொல்யூஷன். மருமக மூத்த கை பேசிட்டு இருக்கும் போது வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த அவரை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டுறா. அவரும் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் மூத்த கையோட ஃபேமிலியில வேலை செய்யற குட்டி பையன், இது இல்லாம நடுவுல பெரிய கப்பல் சின்ன கப்பல்னு 4 பேரை பார்த்திருந்தோம்ல, இவங்க எல்லாரும் லிஃப்ட் ஏறி ஸ்விம்மிங் பூல் இருக்க இடத்துக்கு வராங்க. கரெக்டா இவங்க வரும் பொழுது பயங்கர வெளிச்சமா ஒரு ஒளி வந்து சட்டார்னு பவர் கட் ஆகுது. அதோட யாரோ ஒருத்தவங்க அலறிக்கிட்டே ஸ்விம்மிங் பூல்ல விழறாங்க. இதோட ஸ்விம்மிங் பூல்ல விழறவங்களுக்கு எதிரில் நின்னுட்டு இருந்த முகம் தெரியாத ஒருத்தவங்க உடம்பு முழுக்க ட்ரெஸ் கவர் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர்த்து அங்க இருக்க யாரும் பார்க்கல. ஏன்னா பவர் கட் ஆகி இடமே இருட்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துல பவர் வந்ததும் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. என்ன சவுண்ட் அதுன்னு ஹீரோ ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல போய் பார்த்தா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மூத்த கை பொன்னாமா கிடக்குறாரு. சம்பவ இடத்துல இருந்து பாடியை பார்த்த எல்லாரும் அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஹீரோவும் கேப்டன் கிட்ட மேட்டர் சொல்லலாம்னு போயிட்டு இருக்காரு. இந்த கேப்ல கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த டாக்டர் பையனும் மருமகளும் தண்ணிக்குள்ள இருந்த மூத்த கையோட பாடியை வெளியே எடுத்து அதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஒரு செத்துட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், இதுக்கு முன்னால இவரோட சொத்தெல்லாம் யாருக்கு போகணும்னு உயிர் எழுதி வச்சிருக்காரோ சொத்து அவங்களுக்கு போயிடும். அப்புறம் இந்த 2 பேரும் நாக்க வலிக்கிறதா? சோ மூத்த கை எழுதி வச்சிருக்க உயிர் கிடைச்சு அதை மாத்தி எழுதுற வரைக்கும் இவர் உயிரோட இருக்க மாதிரி கணக்காட்டி ஆகணும்னு இந்த 2 பேரும் பாடியை இவங்களோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ கேப்டனை பார்க்க போயிட்டு இருந்தாரு இல்லையா, கேப்டன் இன்னும் திருந்தல, இன்னமும் இன்டர்வியூ சோக்லயே தான் இருக்கு. அப்படி கேப்டன் இன்டர்வியூல பேசுறத நமக்கு சாதகமா சொல்லணும்னு வைங்களேன், நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. ஆனா அதுல என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த யூடியூப்ல டப்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு, ரொம்பவே நல்ல சேனல். அதுல பேசுற பையன் மாடா உழைச்சு ஓடா தேறான். நீங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த சேனலை போய் பார்க்கணும். அதுல இருக்க எல்லா வீடியோவும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அந்த பையனும் நல்லா இருப்பான், அப்பப்போ உங்களையும் முடிஞ்ச அளவு என்டர்டெயின் பண்ணுவான் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே நந்தி மோரி உள்ள பூந்த ஹீரோ, மேடம் இவன் கிடக்குறான் மேடம், ஒரு வீணா போனவன், பேசுறேன்னு சொல்லி காது மேல ஏறி கத்திட்டு இருக்கான், நீங்க என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் பிரச்சனையா அவன் பாத்துப்பான், நமக்கே இங்க ஒரு பிரச்சனை தலைக்கு மேல ஏறி வந்து நிக்குது, கொஞ்சம் என் கூட வாங்க மேடம் அப்படின்னு கொலை நடந்த விஷயத்த சொல்லி ஹீரோ கேப்டனை கூட்டிக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தா, ஹீரோ சொன்ன மாதிரி அங்க எந்த பாடியும் இல்ல. பாடி இல்லன்னதும் ஹீரோவுக்கு ஷாக்கு மேல ஷாக்கு. ஒரு பக்கம் கேப்டன் வேற, ஏண்டா எச்சிப்பட்ட குச்சி முட்டாயி, இங்க இருக்கிற யாருக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, பொய் சொல்லி என்ன கூட்டின்னு வந்து கலாச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பாடியை பார்த்தன்னு சொன்னதையே பொய்ன்னு சொல்லுது. ஆனா பாடியை ஹீரோ மட்டும் பார்க்கலையே, ஹீரோவை தவிர்த்து இன்னும் 6 பேர் அந்த பாடியை பார்த்திருக்காங்க இல்லையா, சோ அவங்கள கூப்பிட்டு சாட்சி சொல்ல வைப்போம்னு முதல்ல சின்ன கப்பல் பெரிய கப்பல் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க அந்த பாடியை பாத்தீங்க தானே, கேப்டன் கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்டா, பாடியா எந்த பாடி, நாங்க எந்த பாடியும் பார்க்கலையே, நாங்க பார்ட்டியை கீழே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க தான் தேவையில்லாம எங்களை மேல கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு 4 பேரும் அநியாயத்துக்கு புழுவுறானுங்க. சரி இவனுங்க தான் இப்படி. இந்த பக்கம் ஹீரோயின் சின்ன பையன் இருக்காங்களே, அவங்களாவது உண்மையை சொல்லுவாங்கன்னு ஹீரோ ட்ரை பண்ணா, இவங்களும் நாங்க எதையுமே பார்க்கலன்னு சொல்லி ஹீரோ மனசை சுக்குநூறா நொறுக்கிடுறாங்க. அதை கேட்ட கேப்டன் ஹீரோ மூஞ்சில காரி துப்பிட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியா மீட் பண்ண ஹீரோ, அவங்க தான் போய் சொன்னாங்க, ஓகே நீ என் கூடவே இருந்து பாடியை பார்த்தல்ல, நீயும் எதுக்காக போய் சொன்னு கேட்டா, என்ன வேற என்ன ராசா பண்ண சொல்ற, பக்கத்திலேயே ஒரு பையன் இருக்கான், அவன் ஏற்கனவே ஷாக்ல வேற இருக்கான், அவனுக்கு முன்னால நான் ஒரு பணத்தை பார்த்தேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும், அதான் சொல்லலன்னு ஹீரோயின் லாஜிக்கா ஒரு பதில சொல்றா. எப்படியும் ஹீரோயின் யோசிச்ச அளவுக்கு மீதி இருக்க 4 பேர் யோசிச்சிருக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்காக அவனுக்கு சொல்லலன்னு ஹீரோ டவுட் ஆனா, வேற எதுக்கு, கையில இருக்க கொஞ்ச நஞ்ச காசை போட்டு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஷிப்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க, அவனுங்க என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக. இப்ப போய் நான் ஒரு பணத்தை பார்த்தேன்னு சொன்னா அவனுங்க மொத்த ட்ரிப்பும் கெட்டு போகுது, அதனாலதான் மாத்தி சொல்லிருப்பானுங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், நீ இவ்வளவு ஃபீல் பண்றல்ல, அதுக்காக நீயும் நானும் சேர்ந்து போய் சொன்ன அந்த 4 பேர்கிட்டையும் திரும்ப போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம், அப்ப அவனுங்களுக்கு பின்னால இருக்க உண்மை தெரிஞ்சிடும்ல அப்படின்னு ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் மோடுக்கு போயிடுறா. பட் ஒருத்தவர் இறந்துட்டாரு, அவரோட சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் இந்த முடிவு எடுக்கல, எல்லாம் ஒரு சுயநலம் தான். ஹீரோயின் ஹீரோவோட கூட்டு சேர்ந்து அந்த 4 பேர்கிட்ட விசாரிச்சு அவங்க பாடியை பார்த்தன்னு ஒத்துக்கிட்டு இந்த விஷயம் வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா ஷிப்போட ஸ்கெடியூல் எல்லாம் கேன்சல் பண்ணி திரும்ப ஷிப்பை ஜப்பானுக்கு திருப்பிடுவாங்க. அப்படி திருப்பிட்டா ஹீரோயின் இவளோட காதலனை ஹீரோவோட காதலிக்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்.
பண்ணலாம்ல, அதனாலதான் ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ, அடி செல்ஃபிஷ் ஜெயிண்ட், கண் எதிரில் ஒரு பணத்தை பார்த்து இப்படி பேசுறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்டது தாங்க. உடனே ஹீரோயின் லைனா பல போட்டோஸ் எடுத்து ஹீரோ கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடுறா. எல்லா போட்டோஸும் இவங்க 2 பேரோட ஆளும் தனியா அவுட்டிங் போயிருக்காங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ. ஹீரோயின் இவாளோட போனை ஹேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால போன்ல இருக்க போட்டோ மொத்தமும் இவ போன்ல தெரியுது. அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு இடத்துக்கு போய் பக்கத்துல ஒட்டி நிக்கிறப்போ தெரியுற நிழல போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இதை ஹீரோயின் காட்டினதும் வெறுத்து போன ஹீரோ, நம்மால் நமக்கு துரோகம் பண்ணிட்டாலேன்ற விரக்தியில பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல தோப்பக்கடின்னு குதிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை தேத்தணும்ன்றதுக்காகவே ஹீரோவுக்கு பின்னாலேயே ஹீரோயினும் தண்ணிக்குள்ள குதிச்சு, அட விடுப்பா, ஆத்துக்குள்ள 1000 மீன் இருக்கு, ஒரு மீன் போனா இன்னொரு மீன் கிடைக்காதா, உன்னை வாழ வைக்க ஒரு வாழை மீன் வராதா, கலங்காம ரெண்டு ஹீரோயின் ஆறுதல் சொல்றா. இந்த இடம் தாங்க, இந்த இடத்துலதான் ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ள ஒரு காதல் தீ முதல்ல பத்திக்க ஆரம்பிக்குது. ஆனா 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்றத வெளியே காட்டிக்கல. இன்னைக்கு நைட் இப்படி பேசி முடிக்க அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோ இதே கப்பல்ல வேலை செய்யற மாதிரி பட்லர் யூனிஃபார்மே போட்டிருந்தாருன்னு வைங்களேன், விசாரிக்கிறது கஷ்டம். அதனால ஹீரோயின் கிட்ட இருந்தே ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு தன்னோட தோற்றத்தையே மாத்திக்கிட்ட ஹீரோ இந்த சின்ன கப்பல்ல இருக்க பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஹீரோ நம்மள ஃபாலோ பண்றாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கும்மாங்குத்து குத்துறான். ஏண்டா என்ன எதுனே கேட்காம ஒரு தாயில்லா புள்ளி எப்படி அடிக்கிறியே, என்ன கதைன்னு ஹீரோ ஜர்க்கானா. அப்பதான் இந்த சின்ன கப்பலுக்கு பின்னால இருக்க ஒரு ரகசியம் ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியுது. சின்ன கப்பல்ல இருக்க டீனேஜ் பொண்ணு ஜப்பான்ல பெரிய பெரிய கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு பாஸோட பொண்ணு. அந்த பாஸோட கூட்டத்துல வேலை செய்யற ஒரு ஆள் தான் டீனேஜ் பையன். கண்ணு கழகா தொக்கா ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டான்னதும் பாஸோட பொண்ணுன்னு கூட பார்க்காம நல்லா தூசி படிஞ்ச துண்டு பிடி மாதிரியே இருக்காம பாருங்க டீனேஜ் பையன். அவன் இந்த பொண்ணை கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துட்டான். இந்த சமயத்துல இவங்க ஒரு பாடியை பார்த்தோம்னு விட்னஸா மாறிட்டாங்கன்னா இவங்க கப்பல்ல தான் இருக்காங்கன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். உடனே டீனேஜ் பொண்ணோட அப்பா இங்க வந்து இவங்களோட காதலை பிரிச்சிருவாரு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்க போய் சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. அதனால இவங்கள அப்படியே விட்டுட்டு அடுத்து அந்த பெரிய கப்பலோட கதை என்னடான்னு பாக்கிறதுக்கு அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் உட்காந்து அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒட்டி கேட்டா அங்க ஒரு மேட்டர் வெளியே வருது. பெரிய கப்பல்ல இருக்க அங்கிள் ஒரு ஆக்டர், அதோட ஆன்டி ஒரு ப்ரொடியூசர். அங்கிள் நடிச்ச நிறைய படத்துக்கு ஆன்டி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த அங்கிளுக்கு பெரிய பெரிய பட்ஜெட் படத்துல நடிக்கணும்னு ஆசை இல்ல, நச்சின்ன அவார்ட் வாங்குற மாதிரி ஒரு படத்துல நடிச்சா போதும். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாண்டி, அதுல நானும் நடிச்சு பேர் வாங்கிப்பேன்ல அப்படின்னு அங்கிள் கேட்டா ஆன்டிக்கு அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. சோ இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டதுல இருந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும்ல. அங்கிள் ஆன்டி இவங்க 2 பேரும் சினி ஃபீல்டுல இருக்கவங்க. பிளஸ் இவங்க 2 பேருமே வேற வேற ஆள் கூட கமிட்மெண்ட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இந்த 2 பேரும் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பணத்தை பாத்துறோம்னு சொல்லிட்டா இவங்க ஒன்னா வந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு கிசு கிசா மாறுறதோட மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிரச்சனை வரவும் வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இவங்க பணத்தை பார்த்த விஷயத்த வெளியே சொல்லல. சோ இந்த 2 கப்பல்ஸுக்கும் தனித்தனியா ஒரு பிரச்சனை இருக்கு. அதை மீறி இவங்க பணத்தை பார்த்தோன்ற விஷயத்த வெளியே சொல்ல போறது இல்ல. அதனால அவங்கள அப்படியே விட்டுட்டு அடுத்து என்னடா பண்றதுன்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் ஒரு துக்கமான சம்பவம் நடக்குது. ஏற்கனவே தன்னோட காதலன் ஹீரோயினோட காதலி கிட்ட என்னென்னலாம் பேசிட்டு இருக்கான்றத அவன் போன்ல இருக்க ஹேக்கிங் ஆப் மூலமா ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி இப்ப புதுசா அப்டேட் ஆயிருக்க சாட்ஸ் எல்லாம் ஹீரோயின் பார்க்க தக்காளி ஒரு பக்கம் என்னடானா ஹீரோவோட காதலி வர வரைய ஆளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குங்க, அவன் கூட பேசுறத நினைச்சாலே போரிங்கா இருக்குன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட காதலன் உனக்காச்சும் பரவாயில்லமா, அவன் கூட சுத்துறது அவன் கூட பேசுறது போர் அடிக்குது, எனக்கெல்லாம் என் ஆளை பார்த்தா அவ ஒரு பொண்ணுன்ற ஃபீலே வர மாட்டேங்குது, இத்தனை நாள் எப்படி அவளை லவ் பண்ணனே தெரியல அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசியிருக்கான். நம்ம காதலிக்கிற ஒருத்தவங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா வெளியே சொல்லி அதை நம்மளே கேட்டா குட்டி ஹார்ட் ஹர்ட் ஆகுதானே செய்யும். அதே ஹர்ட்டிங் தான் இந்த 2 பேருக்கும். ஆனா இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி ஹீரோயினும் காதல் தோல்வியில இருக்கா, ஹீரோவும் காதல் தோல்வியில இருக்காரு. இவங்க 2 பேரோட ஆளும் பண்ற கோல்மால் தனத்தினால இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட காதலன் தன்னை பத்தி இந்த மாதிரி பேசிருக்கான்னு ஹீரோயின் சாட்ல படிச்சு ஹீரோ கிட்ட சொன்னதுமா அவன் கடக்குறாமா 3 தலைமுறை மொல்ல மாதிரி, அவனுக்கு என்ன தெரியும் உன்னை பத்தி, உன்னையா பொண்ணு இல்லன்னு சொல்றான் அவன், நீலாம் ரத்தி அக்னி கோத்திரிமா, உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க அவன் குடுத்து வச்சிருக்கணும், அவன் சொல்றான்றதுலாம் நீ காதல வாங்கிக்காத, இப்ப நான் சொல்றேன், அழகே பார்த்து பொறாமப்படுற பேர் அழகினி, உன்னெல்லாம் பார்க்க காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு ஹீரோ அலையோ அலனா அலக்குறாரு. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயினும் சரி எனக்கு செம்ம காண்டா இருக்கு வாயன் கப்பலை சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஹீரோயினும் நச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவையும் நச்சுன்னு ட்ரெஸ் பண்ண வச்சு 2 பேரும் கப்பல் மாதிரி கப்பல் முழுக்க உலா வந்துட்டு இருக்காங்க. ஜாலியா போய் கேம் விளையாடுறாங்க, கப்பல்லையே பாட்டு கேட்கறாங்க, பக்கத்துல
பக்கத்து பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. ஒருத்தவங்க சரக்கு அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க தூங்குனதும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க தூங்குறவங்கள பார்த்து லௌதீக லுக்க விட்டுட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் பையனும் மருமகளும் மூத்த கையோட பாடியை ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல. மூத்த கை வேலைக்காரியோட பேர்ல சொத்து எழுதுனதுல இருந்து இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்டவரை 2 நாள் பார்க்கலன்னதும் வேலைக்காரி சும்மா இருப்பாளா? இந்த ஃபேமிலி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்குதுறான்னு சந்தேகப்பட்டு டாக்டர் பையன் வராதன்னு தடுத்தும் வேலைக்காரி வலுக்கட்டாயமா அவங்களோட ரூமுக்குள்ள போய் இவங்க ஒளிச்சு வச்சிருக்க மூத்த கையோட பாடியை பாத்துறா. அடவிக்கான வெங்காயம், என்னடா பெத்த தகப்பன் கூட பார்க்காம செத்தவர் எப்படி அனாமதா படுக்க போட்டிருக்க, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா அப்படின்னு பாடியை பார்த்து டாக்டர் பையனை கழுவி ஊத்தின வேலைக்காரி மேட்ரை வெளியே சொல்லிடலாம்னு கிடுன்னு கீழே வந்துட்டு இருந்தா இவங்கள பாதி வழியிலேயே மடக்குன டாக்டர் பையன். இவங்க உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு இவங்க கூட சண்டை போட்டு டாக்டர் பையன் வேலைக்காரிய படிக்கட்டுக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இதுல அவங்க சுயநனவு இல்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க. இதுல அந்த வேலைக்காரியோட பையனுக்கு தான் மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க, ஆனா இவனால அவங்க கூட இருக்க முடியல. இந்த டாக்டர் ஃபேமிலியில இருக்க குட்டி பொண்ணை பாத்துக்க வேண்டியது இவனோட கடமையா இருக்கு. அதனால அம்மா அடியே பட்டிருந்தாலும் பையன் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு இங்க வந்துடுறான். வேலைக்காரிக்கு அடிப்பட்டதை ஹீரோயினுமே பார்த்தாங்க. ஏற்கனவே மூத்த கையோட பாடியை காணோம்னு ஹீரோவுக்கு ஒரு உறுத்தல். இந்த நிலைமையில அதே ஃபேமிலியை சேர்ந்த வேலைக்காரிக்கு அடிபட்டிருக்கு. ஒருவேளை இந்த குடும்பத்துல இருக்க மீதி 2 பேர் தான் எதுவும் கோல்மால்தனம் பண்றாங்களோ அப்படின்ற டவுட் இவங்க 2 பேருக்கு வந்ததுனால அடுத்த சீன்ல டாக்டர் பையனும் மருமகளும் ரூம்ல இல்லாத சமயமா பார்த்து இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க. போன தடவை வேலைக்காரி ரூமுக்குள்ள வரப்போ மூத்த கையோட பாடி பெட் மேலேயே தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப பாடியை வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டானுங்க போல. ஹீரோயின் உள்ள போறப்போ ரூம்ல எந்த இடத்துலயுமே டெட் பாடியை காணோம். அங்க இங்க தேடிக்கிட்டே 2 பேரும் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்னா வெளியே அடிக்கிற வெயில்னால இவங்க 2 பேரோட நிழல் இவங்களுக்கு எதிரில தெரியுது. எப்படியெல்லாம் இந்த 2 பேரோட ஆளுங்க போட்டோ எடுத்து இவங்களை வெறியேத்துனாங்க. அந்த கோபதாவெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அவனுங்க மட்டும்தான் போட்டோ எடுத்து வெறுப்பேத்துவானுங்களா? ஏன் நமக்கெல்லாம் போட்டோ எடுக்க தெரியாதா? வாடா அவனுங்க போட்டோ எடுத்த மாதிரியே நம்ம எடுப்போம்னு மூச்சு காத்து மேல படுற அளவுக்கு நெருக்கமா ஹீரோவை கூப்பிட்டு நிக்க வச்ச ஹீரோயின் இவங்க 2 பேரோட நிழலையும் போட்டோ எடுக்கிறா. இப்படி கப்பலே கரையிற அளவுக்கு இவங்க காதல் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா அதை கெடுக்கிறதுக்காக ரூமுக்குள்ள டாக்டர் பையன் வந்துடுறான். நல்ல வேலை அவன் வரது முன்னாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால பயந்து போய் 2 பேரும் ஒரு பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கதான் இந்த 2 பேருக்குமே ஒரு ட்விஸ்ட். இவங்க ஒளிஞ்சிருக்க பெட்டுக்கு அடியில தான் காணாம போன மூத்த கையோட டெட் பாடி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதோட ரூமுக்குள்ள வந்த டாக்டர் பையனும் அதே பெட்டுக்கு மேலதான் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். மூத்த கை எழுதி வச்சிருக்க உயில் இவனுக்கு கிடைச்சி அந்த உயில மாத்தி எழுதணுன்றதுக்காக தானே இவன் மூத்த கையோட பாடியை ஒளிச்சு வச்சிருந்தான். இப்ப டாக்டர் பையனோட ஆள் ஒருத்தவன் அந்த உயில கண்டுபிடிச்சிட்டான் போல. அத அவன் போன்ல டாக்டர் பையன் கிட்ட சொன்னதும் துள்ளி குதிச்சு செலிப்ரேட் பண்ணவன் மேட்ரே அவனோட பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்காக ரூம்ல இருந்து போயிடுறான். இதுக்கு மேல ஹீரோவால பொறுக்க முடியல. காணாம போன பாடியும் கிடைச்சிருச்சு. எதுக்காக இவன் பாடியை ஒளிச்சு வச்சான்றதும் தெரிஞ்சு போச்சு. உடனுக்குடன் இதை கேப்டன் கிட்ட சொல்லிடலாம்னு பரபரப்பா ஹீரோ கேப்டன் கிட்ட போறதுக்குள்ளேயே மூத்த கை செத்துட்டாருன்ற விஷயம் ஷிப்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா டாக்டர் பையனுக்கு தேவை உயிலு. அந்த உயிலே கிடைச்சதுக்கு அப்புறம் பாடியை ஒளிச்சு வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லைன்னு இவனாகவே கடந்த 2 நாளா என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு காலையில ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு பிளேட்டை மாத்திடுறான். கண் எதிரில மூத்த கைக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சும் எந்த ஆதாரமும் இல்லன்றதுனால ஹீரோவால எதுவும் பண்ண முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இதோட நடந்திருக்கிறது கொலையா இருக்கும் பட்சத்துல தான் ஷிப்பை மறுபடியும் ஜப்பானுக்கு திருப்பி இருப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கிறது நேச்சுரல் டெத் தானே. சோ பாடியை மட்டும் ஜப்பானுக்கு அனுப்பிட்டு ஷிப்லயே வெக்கேஷனை கண்டினியூ பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு அவளோட ரூமுக்கு வரலாமான்னு பர்மிஷன் கேட்டு ஒரு மெசேஜ் பண்றாரு. இத ஆசையா எடுத்து பார்த்த ஹீரோயின் சிரிச்ச முகத்தோட ஹீரோவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா நல்லா பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச பாப்கார்ன் மாதிரி இருந்துகிட்டு ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டு ஹீரோ காதலியோட ஒருத்தன் அவுட்டிங் போனானே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், அவன் தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். சரி என்னதான் சொல்ல வரான்னு கேட்போமேன்னு ஹீரோயின் போன் எடுத்து காதல வச்சா, செல்லா குட்டி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருடி செல்லா குட்டி, நான் உனக்கு தெரியாம ஒரு பொண்ணோட சேர்ந்து வெளியே போய் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ண போறப்போ உன்னை ஏமாத்துறமேன்னு எனக்கு ஒரு உறுத்தல்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என் வாழ்க்கையிலேயே நீதான் எனக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணுன்னு. அதனால அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு உனக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் அடுக்குமொழியில என்னென்னமோ பேசுறான். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் இவரோட காதலி கிட்ட இருந்து கால் வருது. ஆனா ஹீரோ அந்த போனை எடுக்க கூட இல்ல. அவளை கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு ஹீரோயினோட ரூமுக்கு வந்தா முன்னாள் காதலன் பேசினதுல ஹீரோயின் கம்ப்ளீட்டா மாறிட்டா. வந்த ஹீரோவை இவ துளி கூட மதிக்கல. அதோட ஷிப்பா அடுத்த ஸ்டாப்ல ஹாங்காங்ல நிக்க போகுது. அங்க இறங்கி நான் ஜப்பானுக்கு போய் ஆளை மீட் பண்ண போறதா ஹீரோ கிட்டயே சொல்றா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா நான் ஷிப்பை
ஷிப்பை விட்டு இறங்கியே தீர்வான்னு ஹீரோயின் அடம் முடிச்சதுனால இதுக்கப்புறம் பேசி எந்த பயனும் இல்லன்னு சோகமா ஹீரோ ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு பக்கம் ரூமுக்குள்ள இருந்த ஹீரோயின் இந்த ரெண்டு பேரும் நெருங்கி நின்று இவங்களோட நிழல போட்டோ எடுத்தாங்கல்ல, போன்ல இருக்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்து அதை டெலிட் பண்ண மனசே இல்லாம போட்டோவை டெலிட் பண்ணிடுறான். இந்த ரெண்டு பேரும் நெருக்கமா நின்று இவங்களோட நிழல போட்டோ எடுத்தாங்கல்ல, போன்ல இருக்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்து இதை டெலிட் பண்ண மனசே இல்லாம ஹீரோயின் அதை டெலிட் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வெளியே இருந்த ஹீரோ இவரும் போட்டோவை டெலிட் பண்ணலாம்னு போன்ல இருக்க போட்டோவை எடுக்கிறாரு. ஆனா பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே ஷிப் ஹாங்காங் போயிட்டதா ஷிப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. இதனால ஹீரோ போட்டோவை டெலிட் பண்ணாமலே இவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. ஜப்பான்ல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்து ஹாங்காங்ல சில பயணிகள் இறங்க போறாங்கல்ல, அவங்களுக்கு ஷிப் சார்பா பிரியாவிடை கொடுக்கிற மாதிரி ஷிப்ல வேலை செய்யறவங்க மைக்ல ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசணும். அதுக்காக மைக்குக்கு முன்னால உட்கார்ந்த ஹீரோ பயணிகள்கிட்ட பேசுறாரோ இல்லையோ இறங்க போற ஹீரோயினுக்கு புரியணும்ன்றதுக்காகவே என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா அது இந்த கப்பல்ல நான் பயணம் பண்ண 2 நாள் மட்டும்தான். என் பயணத்தை இவ்வளவு அழகாக்குனது நீதான். சோ அதுக்காக நான் உனக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பயணம் திரும்ப என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு தடவை நடந்துருச்சு இல்ல, எனக்கு அது போதும். நீ எங்க போனாலும் அந்த இடத்துல நீ சந்தோஷமா இருக்கணும் இப்படின்னு கேக்குற நம்மளே கலங்குற அளவுக்கு ஹீரோ மைக்குக்கு முன்னால பேசிட்டு இருக்க. இத ஷிப்ல இருந்து இறங்க போற ஹீரோயினும் கண் கலங்கி கேட்டுட்டு ரைட்டு நம்ம தங்கத்தை தேடி போறோம்னு கூடவே இருக்க வைரத்தை விரிட்டு போறோம், நமக்கு சரியான ஆள் நம்ம காதலன் இல்ல ஹீரோ தான்ற புத்தி ஹீரோயினுக்கு வந்ததும் ஆசையா மறுபடியும் ஷிப்புக்குள்ள ஓடி வந்த ஹீரோயின் ஹீரோ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அல்லேக்கா ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. விட்டு போச்சு முடிஞ்சு போச்சு அருந்து போச்சுன்னு நினைச்ச காதலோட அத்தியாயம் மறுபடியும் ஆரம்பிக்குது. ஆனா வேற ரெண்டு பக்கம் இதுக்கு உல்டாவா இது வரைக்கும் ஒட்டி உறவாடிட்டு இருந்த காதல்ல இப்ப ஒரு விரிசல் ஏற்படுது. அதாவது சின்ன கப்பல் பெரிய கப்பல்னு 2 செட்டை பாத்திருந்தோம்ல, இவங்க 2 பேரும் ஒரு பார்ல உட்காந்து தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன கப்பல்ல இருக்க டீனேஜ் பையனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வர இவன் நமக்கு துரோகம் பண்றான்னு டீனேஜ் பொண்ணு கோச்சிக்கிறா. அந்த பக்கம் பெரிய கப்பல்ல அங்கிள் இந்த ஆளுக்கு அவார்ட் வாங்குற மாதிரியான ஒரு படத்தை நடிக்கணும் தானே ஆசை. அப்படி ஒரு படத்துக்கு ஆடிஷன் போறதுக்காக இவன் அப்ளை பண்ணிட்டான். இதை இவன் ஆண்டி கிட்ட சொன்னா நீ போய் இன்னத்தை கிழிக்க போற, எதா இருந்தாலும் நம்ம வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நீ எங்கேயும் போக கூடாதுன்னு அது ஒரு பக்கம் ஆட முடியுது. ஆனா நான் ஆடிஷன் போயே தீர்வான்னு முடிவெடுத்த அங்கிள் எனக்கு எப்படி கப்பலை ஜப்பானுக்கு திருப்பணும்னு தெரியும்னு போன் எடுத்து கொடுத்தான் பாருங்க ஆன்டிக்கு ஒரு ட்விஸ்ட. மூத்த கை கொலை பண்ணப்பட்ட அன்னைக்கு இவங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போனாங்கல்ல, அங்க நம்ம பார்த்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்விம்மிங் பூல் கிட்ட போனதுமே அங்கிள் ஆன்டியை வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஆளோட போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சிருந்திருக்கான். சோ அந்த கேமரால அங்க ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அப்புறம் மூத்த கை கத்திக்கிட்டே தண்ணிக்குள்ள விழுந்தது. இதுக்கப்புறம் முகம் தெரியாத நபர் அங்க இருந்து ஓடுனதுன்னு எல்லாமே வீடியோவா பதிவாயிடுச்சு. இது ஒண்ணு போதாதா மூத்த கையோட சாவு கொலைதான ப்ரூவ் பண்றதுக்கு. ஆக இந்த வீடியோ வெளியே காட்டி நான் ஷிப்பை ஜப்பானுக்கு திரும்ப போறேன்னு அங்கிள் ரெடி ஆகுறான். டேய் நல்லா ஜாம்பிக்கு ஜாண்டிஸ் வந்த மாதிரி இருந்துகிட்டு எனக்கு தொல்லை கொடுக்காத, மரியாதையா போனை கொடுத்துறேன்னு ஆண்டி கேட்டுட்டு இருக்க. 10 குறைக்கு அங்கிளுக்கு ஒரு சப்போர்ட் வரை கிடைச்சு போயிடுது. அதான் டீனேஜ் பையனுக்கும் டீனேஜ் பொண்ணுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுல்ல. இனிமேல் எனக்கு இவன் வேணாம், நானும் ஜப்பான்ல இருக்க என் அப்பா கிட்ட போறேன்னு முடிவெடுத்தவ அவளும் அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ண இந்த 2 பேரும் போன்ல இருக்க வீடியோவை காட்ட ஓடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பின்னால டீனேஜ் பையன் ஆன்டின்னு அவங்களை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டர் ஃபேமிலியில வேலை செய்யற குட்டி பையனை உட்கார வச்சு ஏண்டா தம்பிடோ அன்னைக்கு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போறப்போ ஸ்விம்மிங் பூல்ல மூத்த கையோட பாடி இருந்தது நீ பார்த்தல்ல, ஆனா எதுக்காக கேப்டன் வந்து கேட்டப்போ நீ பார்க்கலன்னு சொன்ன அப்படின்றத இப்பதான் இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இவன் அப்படி சொன்னதுக்கு காரணம் அந்த ஃபேமிலியில இருக்க பொண்ணுக்காக. அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லயும் சரி அவ வாழற வீட்லயும் சரி இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. ஏன்னா இவகிட்ட பணம் அதிகமா இருக்கிறதுனாலயே எல்லாரும் இவகிட்ட பழக பயந்துருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுல இருந்து அந்த பொண்ணு கூட விளையாடுற வரைக்கும் எல்லாமே இந்த பையன் தான். அதுவும் அந்த பொண்ணுக்கு இப்ப ஷிப்ல போயிட்டு இருக்க வெக்கேஷன் ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு. இதுக்கு முன்னால இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு அந்த பொண்ணு போனதே இல்ல. அந்த நிலைமையில நான் ஒரு பாடியை பார்த்தேன், அதுவும் அந்த ஃபேமிலியை சேர்ந்த பாடியவே நான் பார்த்தேன்னு குட்டி பையன் சொல்லிட்டான்னா அந்த பொண்ணோட ட்ரிப்பு ஸ்பாயில் ஆயிடும்ல. அதுக்காகத்தான் இவன் அதை சொல்லல. இந்த பையன் இதை உருக்கமா சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ இருக்க இடத்துக்கு ஓடி வந்து அங்கிளும் டீனேஜ் பொண்ணும் கையில இருந்த போனை ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்தா வீடியோல பெருசா ஒரு வெளிச்சம் வந்தது. அடுத்த அங்கிள் கத்திக்கிட்டே ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தது, முகம் தெரியாத ஒரு நபர் அங்க இருந்து ஓடினதுன்னு எல்லாமே தெளிவா பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? உடனே போனை கேப்டன் கிட்ட காட்டின ஹீரோ அன்னைக்கு நைட்டே டாக்டர் பையனையும் மருமகளையும் உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாரு. வீடியோல தெரிகிற முகம் தெரியாத நபர் டாக்டர் பையனாதான் இருப்பான்னு ஹீரோவோட எண்ணம். இதை ஹீரோ அவங்கிட்ட கேட்டா
அவன் எவ்வளவு அழகா கத்திய பொண்டாட்டி பக்கம் திருப்பிடுறான் பாருங்க. ஜி, நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா கொலை பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனா அவரை நான் கொலை பண்ணல. தோ நிக்கிறா பாருங்க, நல்லா பிறவிலேயே பில்லி சுனிய வைக்கிறவ மாதிரி என் பொண்டாட்டி. அவ தான் எங்க அப்பாவை கொலை பண்ணா. ஆக்சுவலா எங்களுக்கு பிறந்ததா நீங்க நினைச்சிட்டு இருக்க பொண்ணு எங்களுக்கு பிறந்தவளே கிடையாது. இவ வேற அவன் கூடவோ தொடர்பு வச்சிருந்ததுனால பிறந்த பொண்ணு தான் அவ. இதை எப்படியோ எங்க அப்பா தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதை அவர் வெளியே சொல்லிட கூடாதுன்றதுக்காகத்தான் என் பொண்டாட்டி என்னோட அப்பாவையே போட்டு தள்ளிட்டா. வேணும்னா நீங்களே பாருங்களேன், என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு அப்படின்னு டாக்டர் பையன் அவனோட போன்ல இருக்க வேற ஒரு வீடியோவை இவங்கள்ட்ட காட்டுறான். மூத்த கையும் மருமகளும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதே இடத்துல டாக்டர் பையனும் ஒளிஞ்சு நின்னு நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்றது தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. உனக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்குன்னு மூத்த கை சொன்னதும் கோவத்துல மருமக மூத்த கையை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டா. இதுதான் டாக்டர் பையன் எடுத்த வீடியோலயும் இருக்கு. அதே மாதிரி அங்கிள் எடுத்த வீடியோலயும் மூத்த கை தண்ணிக்குள்ள விழறாரு. முகம் தெரியாத ஆள் அங்க இருந்து ஓடுறாங்க. சோ இதுல மருமக தான் மூத்த கையை கொலை பண்ணிட்டு ஓடுறா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்பதான் ரெண்டு வீடியோவையும் பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் ஒரு பங்கமான ட்விஸ்ட கொடுக்குறா. ரெண்டு வீடியோவையும் பக்கத்துல வச்சு பாக்குறப்போ ரெண்டு வீடியோவிலையும் மேல தெரியுற நிலாவோட டைரக்ஷன் வேற வேற இடத்துல இருக்கு. அது எப்படிறான்னு யோசிக்கிறப்பதான் இந்த பக்கம் கேப்டன் சொல்றாங்க, அட ஆமாம்பா, நீங்க எந்த டேட்ல மூத்த கையோட கொலை நடந்ததா சொல்றீங்களோ அதே டேட்ல நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப கப்பலோட டைரக்ஷனை நான் தான் மாத்த சொன்னேன்னு இவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, டாக்டர் பையன் எடுத்திருக்க வீடியோட டைமை பார்த்தா நைட்டு 9:02 இருக்கு. அப்புறம் அங்கிள் எடுத்த வீடியோட டைமை பார்த்தா அதுல 9:28 இருக்கு. சோ இந்த அரை மணி நேர கேப்ப கொள்ள கேப்டன் கப்பலோட டைரக்ஷனை மாத்திட்டாங்க. அதனாலதான் அந்த வீடியோல நிலா ஒரு டைரக்ஷன்லயும் இன்னொரு வீடியோல நிலா வேற ஒரு டைரக்ஷன்லயும் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல மருமக மூத்த கையை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டா. ஆனா அப்ப அவரு சாகல. அடுத்து 9:28க்கு திரும்ப மூத்த கை கிட்ட வந்த வேற யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டாக்டர் பையன் ஒரு டாக்டர்ன்றதுனால இறந்தவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்றது அவனுக்கு தெரியும்ல. இவன் இறந்த மூத்த கையோட பாடியை செக் பண்றப்போ இவர் தண்ணிக்குள்ள விழுந்து மூச்சு திணறி செத்து போயிருந்தாருன்னா இவரோட லங்ஸ் மொத்தமும் தண்ணியா இருந்திருக்கணும். ஆனா இவரோட லங்ஸ்ல தண்ணியே இல்ல. சோ இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காரு. அதோட மூத்த கையோட உள்ளங்கையில கரண்ட் பாஞ்ச மாதிரி ஒரு காயமும் இருந்திருக்கு. இத டாக்டர் பையன் ஹீரோ கிட்ட சொன்னதும் ஹீரோவோட சந்தேகம் மொத்தமும் ஆரம்பத்துல ஷிப்புல ஒரு மெஜிஷியன் கெஸ்டா வந்த மாதிரி நம்ம பாத்திருந்தோம்ல, அவர் பக்கம் திரும்புது. ஏன்னா அந்த ஆள் தான் ஷிப்புக்குள்ள வந்ததுல இருந்து கையில இருக்க மந்திரக்கோல் மூலியமா எலக்ட்ரிக் கரண்ட வச்சு கார்ட் மேஜிக் பண்ணி எல்லாரையும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. மூத்த கையோட உள்ளங்கையிலையும் கரண்ட் பாஞ்சு தானே காயம் பட்டிருக்கு. அப்ப அந்த ஆளை தவிர வேற யாரும் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா இந்த இடத்துக்கு தானாகவே வந்த மெஜிஷியன் நான் தான் மூத்த கையை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு மருமக மூத்த கையை தள்ளி விட்டுட்டு போனதும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்த மூத்த கை இவராகவே ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே வந்துட்டாரு. அடுத்து இவருக்கு முன்னால வந்த மெஜிஷியன் இவர்கிட்ட கையை கொடுக்கற மாதிரி கையை கொடுக்கறதுக்கு பதில் அந்த ஆள் கிட்ட இருக்க ஸ்டிக்க மூத்த கை கிட்ட கொடுக்க மூத்த கை அதை உள்ளங்கையில பிடிச்சதுமே கரண்ட் பாஞ்சு அப்பவே அவர் இறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காரு. இந்த கரண்ட்னாலதான் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல வரப்போ மிகப்பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. வோல்டேஜ் அதிகமா இருந்ததுனாலதான் பக்கத்துல இருந்த பவரும் கட் ஆயிருக்கு. அடுத்து உடம்பு மொத்தத்தையும் துணியால கவர் பண்ணிக்கிட்ட மெஜிஷியன் நம்ம ஆளுங்க வந்ததும் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் ஓகே, ஆனா எதனாலடா பண்ணன்னு கேட்டா அப்பவே மூத்த கை மருமக கிட்ட ஒரு பிளாஷ்பேக் சொன்னார் இல்ல, இவரோட கடந்த காலத்துல பண்ண ஒரு ஆபரேஷனை பத்தி. ஒரு லேடிக்கு இவர் பண்ண ஆபரேஷன் தப்பா போனதுனால அவ இறந்து போயிட்டா. அப்ப கண் கலங்கி அழுது நின்னுட்டு இருந்த அந்த லேடியோட புருஷன் தான் இந்த மெஜிஷியன். பொண்டாட்டியோட சாவுக்கு மூத்த கை காரணம்ன்றதுனால மூத்த கையை பழி வாங்கணும்னு நினைச்சவன் இவ்வளோ நாள் அமைதியா இருந்து வெயிட் பண்ணி சரியான வாய்ப்பு கிடைச்சதும் ஷிப்புக்குள்ள வச்சு மூத்த கையை கொலை பண்ணிருக்கான். நல்லா விளக்க தேய்ச்சா வர வெள்ள பூத மாதிரி இருந்துகிட்டு எவ்வளோ அழகா பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. உண்மை தெரிஞ்சதும் போலீஸ் வர வரைக்கும் மெஜிஷியனை கப்பல்லையே ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதும் கடைசியா டாக்டர் ஃபேமிலியை சேர்ந்த குட்டி பொண்ணும் வேலைக்காரியோட பையனான குட்டி பையனும் ஷிப்ல விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சின்ன கப்பல் பெரிய கப்பல்னு ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல, இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்களுக்குள்ள இடம் மாறிக்கிட்டாங்க. அதாவது டீனேஜ் பொண்ணு அங்கிள் கூட செட்டு சேர்ந்துட்டா. அந்த பக்கம் ஆன்டி டீனேஜ் பையனை கூட வச்சுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸான ஹீரோ அண்ட் ஹீரோயின் இதுக்கு முன்னாலே இவங்களுக்குள்ள நடந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தவங்க லவ் இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணதும் காதலோட ரெண்டு பேரும் கைய கோத்துட்டு நடந்து போக இந்த ஷிப்புக்கு ஒரு வைட் ஆங்கில வச்சு அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.